அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, பெருமானாருக்கு பசிக்கு கடுமையான பசி. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில இருந்து வெளியே இறங்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாதையில மீட் பண்றாங்க. கேட்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, அபூபக்கர் எங்கப்பா, எங்க போறீங்க? யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்கணும், சலாம் சொல்லணும்ன்ற ஒரு ஆசை வந்துச்சு, நான் வெளியே வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். உமர் பின் கத்தாப் அல்லாஹ் உண்டு சேர்க்கிறான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த நட்பை உண்டு சேர்க்கிறான். அவர் பாதையிலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, உமர் எங்கப்பா, எங்க போறீங்க? அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு பசிக்குது, அதனால் வெளியே வந்தேன். வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் உன்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக உமர் எனக்கு பசி, அதனால் தான் நானும் வெளியே வந்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரிஸ்கை கொடுக்க போகிறான். போறாங்க ஒரு சஹாபியுடைய வீட்டு, கதவை தட்டுறாங்க. அவர் வருகிறார். அவர் எங்க? தோட்டத்துல ஓடி வருகிறார். கேள்விப்பட்டு, அஹ்லன் வ ஸஹலன் வ மர்ஹபன் யா ரசூலல்லாஹ், வெல்கம் வெல்கம் யா ரசூலல்லாஹ், வாங்க. ஓடி வருகிறார். வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறி போய் ஈச்சப்பழங்கள் எல்லாம் கலட்டி கலட்டி வைக்கிறார். அதுல செங்காய் இருக்குது, இப்பயும் வைப்பாங்க, பழுத்தது இருக்குது, கொஞ்சம் பச்சைக்கு வாசி. ரசூலுல்லாஹ் ஜோக்குக்கு மாதிரி கேட்கிறாங்க, என்னப்பா இதை வச்சிருக்கிறீங்க, சாப்பிட கூடாதுக்கா? அவர் சிரிக்கிறார், யா ரசூலல்லாஹ், வெரைட்டியா வச்சிருக்கிறேன், விரும்பின மாதிரி சாப்பிடுங்க, கொஞ்சம் பொறுங்க யா ரசூலல்லாஹ், ஒரு ஆட்டை அறுத்து